வணக்கங்க. நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர், ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. இன்னைக்கு நாம ஜாமக்கோல் பிரசன்னத்துல கோலாலம்பூர்ல இருந்து உங்களுக்கு ஜாமக்கோல் பிரசன்னத்தை எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இப்ப நம்ம அங்க ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்ததோட அவங்க ஒரு வீட்டை காமிச்சு அந்த இடத்தை வாங்கலாமா, அந்த வீட்டை வாங்கலாமான்னு கேட்கிற கேள்விதான் பிரசன்னங்க. நம்ம வீட்டையும் பார்த்துக்கிறோம். ஆனா நம்ம இங்க பிரசன்னத்தை மட்டுமே அட்டன் பண்றோம். கும்ப உதயங்க. உதயத்தை நோக்கி பாம்பு வராருங்க. உதயம் வந்து கிளாக் வைஸ்ல போகும், பாம்பு ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். அப்போ உதயமும் பாம்பும் கனெக்ட் ஆகுது. அப்போ உதயத்தை நோக்கி பாம்பு வரும்போது வீட்டை வாங்கலாமாங்கிற கேள்வி இடத்துல அது நெருக்கடியும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க. அப்ப வேறு வீடு வாங்கலாங்கிற மாதிரிதான் வருமோ ஒழிய இந்த வீட்டை வாங்கலாங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வராது. பொதுவாகவே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்றோம், நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா அப்ப உதயத்தை நோக்கி பாம்பு வரக்கூடாதுங்க. பாம்பு வந்தா அது நெகட்டிவான செய்திகளை கொண்டு வந்து விட்டுரும். அடுத்தது உதயத்துக்கு 2ல் மாந்தி அப்படிங்கிறது அது சரியானதா அல்ல. ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ற போது உதயத்துக்கு 2ல மாந்தி இருப்பது அதுவும் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொடுத்துடக்கூடிய அமைப்பு இருக்கு. இங்கு உதயாதிபதி சனி 5வது வீட்டில் இருக்கிறார். அப்ப உதயாதிபதி சனி 5ல இருக்கிறது அப்படிங்கிறது இங்க பர்ச்சேஸுக்கு மற்ற விஷயங்களுக்கு பெரிய பாதகமானது இல்ல. அடுத்தது 6 11வது வீட்டில் இருக்கு, அதுவும் பிரச்சனை கிடையாது. கவிப்பு 7வது வீட்டில் இருக்கு, சுக்கிரனை கவித்து கழித்திருக்குங்க. அதாவது கும்பத்துல சிம்மத்துல கவிப்பு இருக்காரு, கவிப்பு ஆன்டி கிளாக் வைஸா மூவ் ஆகும். சுக்கிரன் 6வது வீட்டில் இருக்கிறாரு, அந்த சுக்கிரனை கவிக்க போறார். அப்ப சுக்கிரனை கவித்தா எந்த விஷயம் நம்ம முயற்சி பண்றோமோ அது சரியானதாக இருக்காது, அது தோல்வியில முடியும்னு அர்த்தங்க. அப்ப கவிப்பு சுக்கிரனை கவிக்கிறதுனால இங்கு அவருக்கு இடம் வாங்குவது கூடாது, வேண்டாம் என்றுதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. அதனால நாம என்ன சொல்லிட்டோம்னா வாஸ்தோட சேர்த்து இணைச்சிட்டு இந்த இடம் உங்களுக்கு ஆகாது. இங்கு 2ல மாந்தி இருக்கிறது, உதயத்தை நோக்கி பாம்பு வர்றது, சுக்கிரனை கவிப்பு இருக்கனால ஏற்கனவே பயன்படுத்தி இது பழைய ஹவுஸுங்கனால ஏற்கனவே பயன்படுத்தினவங்களுடைய சூழல் சரியா இருக்காது. இது நெகட்டிவிட்டி கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த வீடு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு அது நன்மையை தராது, இது வேண்டாம், வேற வீட்டை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய முன்னோர்களை பத்தி எல்லாம் விசாரிக்கும் போது ஆக்சுவலி நீங்க சொன்னது ரொம்ப ட்ரூ சார். அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு கிடைச்சது. இந்த பிரசன்னம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஜாமக்கோல்ல வகுப்பு எடுக்கிறோம். ஜாமக்கோல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மென்பொருளும் விற்கிறோம். அது இல்லாம ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கு புத்தகம் இருக்கு, அதுவும் நம்ம வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு மேலும் நிறைய வீடியோஸ்கள் வந்து நம்ம ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில விட்டுருக்கோம், அந்த வீடியோஸ் பூரா பாருங்க. வகுப்புகள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஜாமக்கோல் படிக்கிறது மூலம் நிறைய பயன்பாடுகள் பண்ண முடியும். ஒரு ஜோதிடரா இருந்தா ஜோதிட பலன்கள் சொல்றதுல இன்க்ரீஸ் பண்ணலாம். பிசினஸ் மேன்களுக்கு நான் செய்யக்கூடிய இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுமா ஆகாதா, நம்ம எந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் பயன்பாடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம்.